வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை ததும்ப இசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். உலகம் யாவும் இனி அவரின் ஆட்சியாக்குவோம், உண்மை விரிந்து உலகை அவரின் மாட்சியாக்குவோம். உலகம் யாவும் இனி அவரின் ஆட்சியாக்குவோம், உண்மை விரிந்து உலகை அவரின் மாட்சியாக்குவோம். அமைதியின் தூதராய் அவரிலே வாழுவோம், ஆனனவாய் ஒளி வீசி அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு. அமைதியின் தூதராய் அவரிலே வாழுவோம், ஆனனவாய் ஒளி வீசி அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு. வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மகதலா மரியாவினுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியது, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறிச் செல்கிறேன் என்று சொல் என்றார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம் உம்மை
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனிமை மிகு பாடல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார்சந்திகளிலும் சுற்றி என உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிமிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுகப் பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தை 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளிடமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. புனித மகதலா மரியாவினுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் இயேசுவிடமிருந்து விடுதலை பெற்றவராய் மகதலா மரியா இருக்கின்றார். உயிர்ப்புக்கு முதல் சாட்சியாயிருந்தவரே மகதலா மரியாதான். எனவேதான் அவர் ஒரு துணிவான திருத்தூதர் என்று திரு அவையால் போற்றப்படுகிறார். இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட சில விஷயங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டியவர்களாயிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற அடிமைத்தனங்கள் என்ன, பாவ செயல்கள் என்ன, குற்ற உணர்ச்சிகள் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்தோம் என்றால் இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி இருப்போம். இயேசுவினுடைய வருகை நம்மை இப்பேற்பட்ட எல்லா தீமைகளிலிருந்து விடுவிக்கக்கூடியதாயிருக்கிறது, விடுதலை தருவதாய் அமைகிறது. நாமும் கூட கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு ஒரு சாட்சிகளாக வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் உயிர்ப்புக்கான சாட்சிகளாக இருக்க வேண்டும்.
மகதலா மரியாவை போல துணிவு நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதா? பெரும்பாலான தருணங்களில் குடும்பத்தை குறித்த பயம், வேலையில் அச்ச உணர்வு, எப்பொழுது பார்த்தாலும் கலக்கத்தில் இருப்பது, எதையும் துணிவோடு எதிர்கொள்ள முடியாத ஒரு கோழைத்தனம் நமக்குள் இருக்கிறது. மகதலா மரியா ஒரு துணிவான திருத்துதராக திகழ்ந்தவர். எனவே இந்த புனிதையை நினைவு கூறுகிற இந்த நாளில், புனித மகதலா மரியாவே, இயேசுவிடமிருந்து நீர் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளையும் நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக இன்று சிறப்பாக பரிந்து பேசும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆம், விடுதலை பெற உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ எங்களை தூண்டி எழுப்பியருளும். எல்லாவற்றையும், வாழ்வின் துன்பங்களை, சவால்களை, போராட்டங்களை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை தாரும். அதற்காய் எங்களுக்காய் இன்று பரிந்து பேசும் புனிதரே என்று சொல்லி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஆண்டவரை கண்டேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித மகதலா மரியாவினுடைய விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித மகதலா மரியாவை பற்றி 5 உண்மைகளை உங்களோடு இந்த மறைவுரையின் வழியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, திருத்தூதர்களுக்கான திருத்தூதராய் செயலாற்றியவர் புனித மகதலா மரியா. இயேசு உயிர்த்தெழுந்த பின் முதல் காட்சியை தந்ததே மகதலா மரியாவுக்கு தான். ஆண் சீடர்களுக்கு அவர் காட்சி தரவில்லை. மகதலா மரியாவுக்கு தான் முதலில் உயிர்த்த ஆண்டவர் காட்சியளித்தார். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகள் இதை குறிப்பிடுகிறது. இதனால்தான் தாயாம் கத்தோலிக்க திரு அவை திருத்தூதர்களுக்கே நற்செய்தி சொன்ன திருத்தூதுவர் மகதலா மரியா என்று போற்றி பெருமைப்படுத்துகிறது. உயிர்ப்பினுடைய முதல் சாட்சியாக திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. எனவே மகதலா மரியா திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூது உரைத்தவராயிருக்கிறார். இரண்டாவது, மகதலா மரியா ஒரு விபச்சாரி அல்ல. தவறான அடையாளம் ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளாக நீடித்திருக்கிறது. இன்றும் கூட மகதலா மரியாவை ஒரு விபச்சாரியாக காட்டுகின்ற தவறான ஒரு தப்பறை கொள்கை இருக்கிறது. இது முதல் 6 நூற்றாண்டுகள் இப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதலை கொண்டிருந்தார்கள் மக்கள். பலர் கூறுவது போல மகதலா மரியா நிச்சயமாக ஒரு விபச்சாரி அல்ல. இதை 591வது ஆண்டில் திருத்தந்தை பெரிய கிரகோரி அவர்கள் ஒரு மறைவுரையில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். 3 வெவ்வேறு மரியாக்கள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. இவற்றை ஒன்றாக பார்ப்பதனுடைய ஒரு குறைபாடுதான் மகதலா மரியாவையே விபச்சாரியாக பார்க்கிற பார்வை. இது ஒரு குழப்பமான சூழ்நிலை என்பதை எடுத்து சொல்லி, அதன் அடிப்படையிலேயே 2016 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரது நினைவு நாளை விழாவாக கொண்டாடி மகிழ தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு அழைப்பு கொடுத்தார். திருத்தந்தை பெரிய கிரகோரி அவர்கள் சொன்ன அனைத்தும் உண்மை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். மகதலா மரியா ஒரு விபச்சாரி அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். மூன்றாவது உண்மை,
மகதலா என்பது ஒரு ஊரின் பெயர், அவருடைய பெயர் அல்ல. மரியா என்பது அவருடைய பெயர். மகதலா என்பது ஒரு ஊரினுடைய பெயர். கலிலேய கடலோரமாக அமைந்திருந்த ஒரு மீனவ கிராமம்தான் இந்த மகதலா. எபிரேயத்தில் மேக்தல் என்றால் கோபுரம் என்று பொருள், கோபுரம் என்று பொருள். அந்த ஊரினுடைய பெண்கள் இயல்பிலேயே மிகவும் துணிச்சலாக இருந்தார்களாம். வியாபாரத்தில் மிக மிக சிறந்தவர்களாக அவர்கள் போற்றப்பட்டார்கள். அதனால்தான் அந்த ஊரினுடைய பெயரோடு சேர்த்தே இவர்களுடைய பெயரும் அழைக்கப்படலாயிற்று. மகதலா என்பது அந்த ஊரினுடைய பெயர், மரியா என்பது இவருடைய இயற்பெயர். மகதலா மரியா என்று சொல்லி ஊரினுடைய பெயரை அடையாளமாக கொண்டு இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான்காவது உண்மை, 7 பேய்களிலிருந்து இவர் விடுதலை பெற்றவராய் இருக்கிறார். அதாவது முழுமையான சுகத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவர். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா. அந்த எண் 7 என்பது ஒரு முழுமையை குறிக்கின்ற எண் என்பது நமக்கு தெரியும். விவிலியத்தில் எந்த இடத்திலெல்லாம் 7 என்கிற எண்ணானது குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அது முழுமையை, நிறைவை குறிக்கின்ற எண்ணாக இருக்கிறது. ஆம், மகதலா மரியாவும் 7 பேய்களிலிருந்து விடுதலை பெற்றவர் என்று குறிப்பிடும்போது ஆண்டவர் அவரை முழுமையான உடல் சுகத்தினால் ஆசிர்வதித்தார், குணப்படுத்துதலை கொடுத்தார். அவருடைய உடல் குணமானது, அவருடைய மனம் சுகமானது, அவருடைய ஆன்மா பரிசுத்தமானது. எனவே முழுமையான விடுதலை அவருக்கு கிடைத்தது, உடல், மனம், ஆன்மா. இந்த நன்றி உணர்வால் தான், இந்த நன்றி உணர்வு எப்படி அவர் முழுமையான உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொண்டாரோ அந்த நன்றி உணர்வால் தான் இறுதி வரை இயேசுவோடு கூடவே அவர் இருந்தார் என்று கூட அறியப்படுகிறது. 5வது உண்மை, சிலுவையின் அடியிலும் கல்லறையிலும் கடைசி வரை ஆண்டவர் இயேசுவோடு உடனிருந்தவர். இயேசுவினுடைய பல சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசுவுக்கு சிலுவை மரணம் என்ற உடனே இந்த சீடர்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடிப்போனார்கள். ஆனால் சிலுவையின் அடியில் நின்ற 3 பெண்களில் முதன்மையானவராக மகதலா மரியா இருக்கின்றார். மகதலா மரியா ஆண்டவரோடு உடன் இருந்தார். அந்த துன்பத்தில், சிலுவை மரணத்தில், சிலுவையின் அடியில் இயேசுவோடு உடன் இருந்தவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யப்பட்டதையும் கண்டுகொண்டார். சிலுவையின் அடியில் அவர் உயிர் விடும்போது உடனிருந்தவர். இயேசு ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்யும் போதும் உடனிருந்தவராக மகதலா மரியா இருக்கிறார். காலையில் முதல் ஆளாக கல்லறைக்கு வந்ததும் மகதலா மரியாதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையில் காணுவதற்காக அதிகாலை பொழுதினில், விடியற்காலையில் கல்லறைக்கு ஓடி வருகிறார். துன்பத்திலும் உயிர்ப்பிலும் இயேசுவை விட்டு பிரியாத விசுவாசத்தின் சின்னம்தான், அடையாளம்தான் புனித மகதலா மரியா. ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 5 சிந்தனைகளை நாம் மனதில் கொண்டிருந்தாலேயே இந்த விழா எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு விழா என்பது நமக்கு புரியும். திருத்தூதர்களுக்கான திருத்தூதுவராய் செயல்பட்டவர். அவர் ஒரு விபச்சாரி அல்ல, அது ஒரு தவறான அடையாளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு மகதலா என்கிற அந்த ஊருக்கு இருந்த சிறப்பு, 7 பேய்களிலிருந்து அவர் விடுதலை பெற்றது, சிலுவையின் அடியிலும் கல்லறையிலும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கெடுத்தது. சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை கொண்டாடி சிறப்பிக்கிற நாமும் கூட பல விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழணும். இயேசுவை வரவேற்கும் போது,
இயேசுவை அழைக்கும் போது, இயேசுவோடு நாம் உடன் இருக்கும்போது நம்முடைய எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை தருகிறார். இயேசுவுக்கு எப்படி ஒரு முதல் சாட்சியாக, உயிர்ப்பின் சாட்சியாக மகதலா மரியா மாறினாரோ, நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடுகளை ஏற்று கடைபிடிப்பதன் வழியாக கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். துணிவான ஒரு திருத்தூதர். ஆம், நாமும் கூட இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கோழைகளாக, பயப்படுகிறவர்களாக, அஞ்சு நடுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநீதியை கண்டு நாம் ஒவ்வொருவரும் துணிவோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கும்போதுதான் இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிறது. அதற்கான வரம் வேண்டி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இறை ஆசிரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்விற்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். ஆனவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிர். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகின்ற புனித மகதலா மரியா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள். அவற்றெல்லாம் நடந்தால் வெற்றி கனிகள். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காகவே வாழ்கின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மறை பொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித மகதலா மரியா போன்று நற்செய்தியின் தூதுவர்களாய்
உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பாடுவோம், என்னாலுமே அன்னை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இன்றும் மறை புகழ் உன் வழி இறையுளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். நாதத்தில் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள்